தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுகவில் இருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சரவண பெருமாள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கொரநாட்டு கருப்பூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதிமோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதையடுத்து கோலப்போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து இருவருக்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி அதிமுகவினர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பில் மத்திய பேருந்து நிலையம், விஜயா மகால், தேனிமலை உள்ளிட்ட பகுதிகளில் 20,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பின்னர் வேஷ்டி, சேலை, ஹாட்பாக்ஸ், தென்னங்கன்று உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் அத்தியூரில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கோலப்போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வேப்பூர் வடக்கு ஒன்றியம் அத்தியூரில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. இதனை பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இளம்பை ரா. தமிழ்ச்செல்வன் தொடங்கி வைத்தார். இதில் புரட்சித் தலைவியின் திருவுருவப்படம், அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை விளக்கும் விதமாக பல்வேறு வகையான வண்ணக்கோலங்கள் போடப்பட்டிருந்தன. பின்னர் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கரகத அள்ளி கிராமத்தில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடத்தை முன்னாள் அமைச்சர் கே. பி. அன்பழகன் பார்வையிட்டார். கரகத அள்ளி விவசாயிகள், வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சியில் 20 கோடி ஒதுக்கப்பட்டு குளிர்பதன கிடங்கு அமைக்கும் பணி 90 விழுக்காடு நிறைவடைந்தது. இந்த நிலையில் வழக்கம் போல் அதிமுகவின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி பொம்மை முதல்வர் குளிர்பதன கிடங்கை திறந்து வைத்தார். இந்த நிலையில் குளிர்பதன கிடங்கில் முன்னாள் அமைச்சர் கே. பி. அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் முழு திருவுருவ சிலையை முன்னாள் எம்எல்ஏ திறந்து வைத்தார். கருப்பூரில் இருந்து 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து புதிதாக அமைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவியின் முழு திருவுருவ சிலையை முன்னாள் எம்எல்ஏ ரத்தினசாமி திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தத்தனூர் அருகே அதிமுகவினர் சார்பில் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி அதிமுக மாவட்ட விவசாய அணி பிரிவினரின் சார்பில் விளாங்குடி வேளா கருணை இல்லத்தில் ஆதரவற்ற பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆதரவற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தப்புக்குண்டு பகுதியில் மேற்கு மாவட்டம் சார்பாக புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேனி மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவருமான ஆர்.டி. கணேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் எஸ்.டி. ஜக்கையன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செம்மாண்டப்பட்டியில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி மற்றும் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பின்னர் மாற்றுக் கட்சியினர் 400 பேர் அதிமுகவில் இணைந்தனர். நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் இசக்கி சுப்பையா தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீத்த செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் காச்சக்குடி கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டடங்களை கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து
ரூபாய் 25,50,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூரில் மேற்கு பகுதி கழகம் சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பெண்களுக்கு புடவை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரணி அருகே வெட்டியாந்தொழுவம் எம்பி தாங்கல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 28 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். 2 வகுப்பறைகளுடன் கூடிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 61 லட்சம் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். மந்தித்தோப்பு கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், பாண்டமங்கலம் ஊராட்சி SS நகர், கீழத்தெரு, இலுப்பையூரணி, தங்கப்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஃபேவர் பிளாக் சாலை மற்றும் வாறுகால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிகளில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.